இந்த வீடியோ மூலமாக தக்காளி ஸ்வீட் கூட்டு தயாரிக்கக்கூடிய செயல்முறையை பற்றி கலந்துரையாட உள்ளோம். இங்கு ஒரு கோட்பாடை மையமாக வைத்து இவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதாவது தக்காளிட நீர் சேர்த்திறனை குறைத்து செறிவை அதிகரிக்க செய்வதனூடாக நுண்ணங்கிகள வளர்ச்சியை தடை செய்வதன் மூலம் நட்காப்பு செய்யக்கூடிய ஒரு கோட்பாடை கையாளுகிறார்கள். தக்காளி சோஸ் தயாரிக்கக்கூடிய அந்த செயல்முறையை பற்றி பார்ப்போம். முதலாவதாக சீரான ஆரோக்கியமான பழுத்த தக்காளி பழங்களை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது செயல்முறையாக தக்காளி பழத்தை நன்கு கழுவிக்கொள்வதோடு அவற்றினை நீர் வடியவிட வேண்டும். நீர் வடியவிட்டதற்கு பிறகு அடுத்த கட்டம் அவற்றினை வேறாக்கக்கூடிய செயற்பாடு நடைபெறுகின்றது. மூன்றாவது செயல்முறை தக்காளி பழக்கூழினை தயார் செய்ய வேண்டிய அந்த செயற்பாடு. நூறு பாகை சீயில் 2 நிமிடங்கள் வெப்பப்படுத்த வேண்டும். தக்காளியினுடைய தோல் நன்கு சுருங்கக்கூடிய தன்மை வரும் வரை அல்லது அவை வெடிப்புக்கு உள்ளாகக்கூடிய சந்தர்ப்பம் வரும் வரை அவற்றை ஹாட் பிரேக் செய்ய வேண்டும். பெரிய வலைக்கண்ணில் உள்ள ஒரு வடியினால அவற்றினை வடித்தெடுக்கக்கூடிய அந்த செயற்பாடு நடைபெறுகின்றது. அடுத்த செயற்பாடு கலவை பொறியின் உதவியை கொண்டு அரைக்கக்கூடிய செயற்பாடு நிகழ்கின்றது. தக்காளி கூழ் கிடைக்கும் வரை அவற்றை நாம் தயார்படுத்த வேண்டும். அந்த செயற்பாடு முடிவடைந்ததற்கு பிறகு பழக்கூழினை சேகரிக்கக்கூடிய செயற்பாடு நிகழ்கின்றது. பெரிய பாத்திரம் ஒன்றின் உதவியை கொண்டு இங்கு சேகரிக்கப்படுகின்றது. அடுத்த கட்ட நிகழ்வாக தக்காளி கூழ் தயாரிக்கும் பொழுது அவற்றினுடைய சுவையை அதிகரித்துக் கொள்வதற்காக சில தேவையான பொருட்களை சேர்க்கக்கூடிய செயற்பாடு நிகழ்கின்றது. தேவையான பொருட்கள் மிளகாய்த்தூள், உப்புத்தூள், இஞ்சி, வெள்ளைப்பூடு, கராம்பு, வினாக்கிரி, மிளகு, சாதிக்காய், பழப்புளிப்பூ, சீனி இவ்வாறான பொருட்களை நாம் சேர்க்க வேண்டும். சுவை சரக்குகளை எல்லாம் சேர்த்து அவற்றினை அரைத்து எடுத்ததற்கு பிறகு ஒரு சிறிய புடவை துண்டினுள் இட்டு பொட்டலமாக கட்டிக்கொண்டு அங்கு சுவை சரக்குகளை இட்டுக்கொள்ள வேண்டும். பிறகு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தக்காளிக்காய் சோஸின் மீது அந்த பொட்டலத்தினை இட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சீனியை நாம் சேர்க்க வேண்டும். அத்தோடு உப்பையும் சேர்த்துக்கொள்ளலாம். தக்காளிக்காய் கூழின் பிரிட்ஸ் பெருமானத்தை கணித்தல். தக்காளி கூழின் ஆரம்ப பிரிட்ஸ் பெருமானம் 5 தொடக்கம் 6 இருக்கும். அவை செறிவடைந்ததற்கு பிறகு அவற்றை நாம் பார்க்கின்ற பொழுது 35 காணப்பட வேண்டும். அடுத்த செயற்பாடு தயாரித்த சுவைக்கூட்டு சூடாக இருக்கக்கூடிய நிலையிலேயே கிருமி அழித்து அவற்றினை போத்தல்களில் இட்டு முத்திரையிட்டுக் கொள்ள வேண்டும். போத்தலில் வாயிலிருந்து 1 அங்குலம் வரை வெறுமையாக விட்டு வைக்க வேண்டும்.
இறுதியாக மூடியை இறுக்கமாக மூடக்கூடிய செயற்பாடு நடைபெறுகின்றது. இவ்வாறான செயல்முறையை கொண்டுதான் தக்காளி சோஸ் தயாரிக்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.